காப்பி குடி. தேவி, நான் கிளம்புறேன். எங்க நீங்க சாப்பிட்டு போறீங்க? ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குமா, அதனால தான் சீக்கிரமாக நான். சரிங்க, காப்பி எடுத்துக்கோங்க. அப்பாவுக்கு காப்பி கொடுத்தியாம்மா? இப்போதான் கொடுத்துட்டு வரேன். மாமா காப்பி குடிச்சிட்டு இருக்காரு. சரி, அவர் கூப்பிட்டு சாப்பாடு போடு. சரிங்க. பா, நான் கிளம்புறேன், சாப்பிடுங்க. சரிப்பா, நான் வீட்டில் தான் இருக்கிறேன். மெதுவாக சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டியா? இல்லைப்பா, நான். ஏங்க, டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு சேர்த்தே போட்டுருக்குறேன். ஆஃபீஸ் போனால் சாப்பிடுங்க. சரி, ஓகே. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ம். தேவி, பசிக்குதுமா? சாப்பாடு கொஞ்சம் போடுமா? துணி அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போடுறேன். சூப்பர் மாத்திரை போட்டு 10 நிமிஷம் ஆச்சுமா. சாப்பாடு போட்டு போய் வேலை பாருமா. 10 நிமிஷத்துல ஒன்றும் உயிரெலாம் போகாது. தேவி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. அம்மா நல்லா இருக்காங்களா? அவங்களும் நல்லா இருக்காங்கம்மா. நாளைக்கு ஊருக்கு வரமா? நாளைக்கு ஊருக்கு வரீங்களா? வாங்கப்பா. இங்கே உட்காந்துருக்குறான். ஏன்னா இங்கே உட்காந்துருக்க? சும்மா தான் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி என்ன நேரமாக ஆஃபீஸ் கிளம்பிட்ட? ஆமாண்டா, கொஞ்சம் வேலை அவசரம், அதான். சரி, ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க? வேலைக்கு போகலையா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா. இது உடம்பு சரியில்லையா? இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம்ல? இல்லைடா, அப்பா முதியோர் இல்லத்தில் இருந்தார். முதியோர் இல்லத்தையா? என்னடா சொல்கிற? இவ்வளோ நாள் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. சின்ன வயசாக இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா தான் என்ன வளர்த்து ஆளாக்குனாரு. அது உனக்கே தெரியும். அது சரி, அப்பேற்பட்ட மனுஷனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டியாடா? உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லடா? மனசாட்சி இருக்கு, இருந்து என்ன பிரயோஜனம்? அப்பாவுக்கும் முண்டாட்டிக்கும் அடிக்கடி பிரச்சனை, என்னால் பார்க்க முடியல. வயசான காலத்தில் அவர் நிம்மதியாக இருக்கட்டும் தான் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருந்தேன். இப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு காலையில் தான் வீட்டுக்கு கொண்டு விட்டுருந்தேன். அவள் பத்திரக்காளியாட்டம் ஆடுறாடா. என்ன பண்ணுறது? நீ செஞ்சதும் கரெக்டு தான்டா. சரி, இப்போ அப்பா எப்படி இருக்காரு? ஏதோ இருக்காரு. என்னால் நிம்மதியாக வேலைக்கு போக முடியலடா. சரி, என்ன போகிற வழியில் அப்படியே இறக்கிட்டு போயிருடா. சரி, வரப்போலாம். அம்மா, பசிக்குதுமா? இருமா, கூப்பிடுறேன். சாப்பாடு தின்னு. சாப்பாடு இவ்வளவுதான் இருக்கு, சாப்பிடு.
சாப்பாடு வேணும். நான் என்ன சாப்பாடு வச்சுட்டு இல்லைங்கிறேனா? சரிம்மா. அப்புறம் உங்க பையன் வந்து இதெல்லாம் சொல்லி சண்டை போட்டு வச்சிடாத. மதியம் நீங்க தானே சாப்பாடு எப்படி கேட்டுறாத. இப்ப நைட்டுக்கு தான் சாப்பாடு. தேவி, ஒரு சேர் ஒன்று எடுக்கணும். ஏப்பா டல்லா இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டப்பா. தேவி, அப்பா ஏன் டல்லா இருக்காரு? அவர் நல்லா தாங்க இருக்காரு, நீங்களே ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிறீங்க. சுகர் மாத்திரையெல்லாம் கரெக்ட் டைம் போட்டுக்கிறாருல்ல? உங்களுக்கு ஏன் இந்த டவுட் எல்லாம் வருது? அவர் மறந்தால் நான் மறப்பேனா? அவரை நான் என் அப்பாவாட்ட பாத்துக்கிறேங்க. அது போதும் எனக்கு. சரி, டீ எடுத்துட்டு வா. சொல்லுங்க ரமேஷ். அப்படிங்களா? நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக வந்துட்டேன் ஆஃபீஸ்லேருந்து. என்னோட டேபிள் இருக்கும் அந்த ஃபைலு, கொண்டு போய் நீங்கள் ஜிஎம்கிட்ட கொடுத்துருங்க. அவர்கிட்ட கொடுத்து சைன் மட்டும் வாங்கிக்கங்க. சரி, ஓகே ஓகே. நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு எனக்கு கூப்பிடுங்க, சரிங்களா? மார்னிங் வந்துடுவேன். பாத்துக்கோமா, கை கட்டி சுத்துற போகுது. நாளைக்கு எங்க அப்பா வரவே கால் பண்ணி சொன்னாரு. நீங்க நாளைக்கு ஆபீஸ் போகும்போது அந்த நேரத்துல கூப்பிட்டு போறீங்களா? சரிம்மா. என்ன சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் உயிரோட இருக்கல, நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம்? ஏதோ இருக்கேன். இப்படி இருக்கிறதுக்கு போய் சேர்ந்துடலாம்ல. என்ன சொல்றீங்க? நாம இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. அப்பா, ஆமா. வாங்கப்பா. ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்கப்பா. இல்லம்மா, சம்பந்திக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நானா இருந்தா இப்படி கேட்டுக்கிட்டு எருவ மாதிரி இருக்க மாட்டேன், பொங்கி இருக்க மாட்டேன். ஆமா, உண்மை. வாங்க. இங்க நடக்கிறது எப்பயும் தெரிஞ்சா குடும்ப வீணா போயிருப்பேன்னு தான் நான் எதையும் சொல்லல. சம்சாரம் போனா சகலம் போச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் விஷயத்துல எவ்வளவு சரியா இருக்கு. தேவி, பசிக்குது, சாப்பாடு கொடுமா. என்னம்மா வெளியே இருந்து ஏதோ ஒரு நாய் கத்துது? கத்துட்டோம் கத்துட்டோம், நீங்க சாப்பிடுங்கப்பா. சரி. தேவி, உன் கை பக்குவமே தனி. கறி குழம்பு சூப்பர். நிஜமாவாப்பா? சத்தியமா சொல்றேம்மா. அப்புறம் என்ன பண்ற, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல குழம்பு ஊத்தி கொடு, அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நானும் இன்னொரு வேலை சாப்பிடுவேன். ஏப்பா, இருந்து சாயங்காலம் மாப்பிள்ளை பார்த்து போலாம்லப்பா. இல்லைம்மா, நான் வேற வேலையை வந்தேன், போகிற வழியை தானே அப்படியே ஒன்றையும் பார்த்துட்டு போகலான்னு நேற்றே உனக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வரேன்னு சொன்னேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். சம்பந்தி, நான் சொன்னதை மனசில் ஞாபகம் வச்சு அதன்படி நடந்துக்கங்க. நான் வரட்டாமா?
அம்மா ஓட்ட காலையில கறி எடுத்து கொடுத்தானே, குழம்பு செய்யலையா? இருந்து குழம்பு இப்பதான் எங்க அம்மாவுக்கு ஊத்தி கொடுத்தேன். இதான் இருக்கு, சாப்பிடு. மோக நீ என்ன நல்லா பாத்துக்கணும்னு தான் சொல்லி நினைச்சிட்டு இருப்போம்மா. நீ இப்படி பண்றியம்மா? நான் என்ன சாப்பாடு பண்ண பட்டினி போடுறேனா? ஏமா நீ இப்படி திட்டிட்டு போற சொல் என் உடம்புல ஒட்டுமா? ஒட்டாமே கவலைங்காட்ட இப்படி உட்காந்துட்டு இருக்கிற. ஒட்டலாம் போய் சாவு. நீலாம் கழுவுற கையில சோறு திங்கும் போது இப்படி பேசுற. நல்லா இருந்துட்டா அவ்வளவுதான். இங்க பாரு, இங்க நடந்தது உன் பையன்கிட்ட சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்தது, அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நீ உன் பையனும் இந்த வீட்டுல தனியா சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க தேவி. ஆமா வந்தாராமா? வந்துட்டு இப்பதான் சாப்பிட்டு போறாரு. சரிம்மா. அப்பா சாப்பிட்டாரா? இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்னது இப்பதான் சாப்பிடுறாரா? ஏன் இவ்வளவு நேரம்? கறி குழம்பு நல்லா இருக்குன்னு 2வது தடவை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியா? சாப்பிட்டோம். கறி குழம்புனா விரும்பி சாப்பிடுறதுமா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிங்க. பிரகாஷ், டேய் பிரகாஷ், டேய் பிரகாஷ், என்னடா ஆச்சு? மோகா என் நிலைமை பார்த்தியாடா? என்னடா ஆச்சு? இப்படி தண்ணி ஊத்து ரோட்ல படுத்து கிடக்குறியாடா? எந்தடா வீட்டுக்கு போலாம்? வீட்டில் நிம்மதி இருந்தாண்டா ரோடு கிடக்குறேன். மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடுறியாடா? டேய் என்னதான்டா பிரச்சனை உனக்கு? டேய் மோகா, என் பொண்டாடி டார்ச்சல் தாங்கலடா. பாவண்டா எங்கள் அப்பா, சீக்கிரமா உசுறு போகலையான்னு சொல்லிட்டு அழுகுறாருடா. டேய் நீ இப்படி தண்ணியை போட்டு ரோட்ல படுத்து கிடந்தா உங்க அப்பாவை யாரா பாத்துக்குவா? ஆமாண்டா மோகா, என்னை வீட்டில் கொண்டே விட்டுட. எந்தரா? டேய் மோகா, அப்பாவை வீட்டோட வச்சு பார்த்துக்கிறது பெருசு இல்லைடா. உன் கொண்டாட்டி அப்பாவை பார்த்துக்கிறாங்க பார்த்தியா, அதான்டா உண்மையிலேயே பெரிய விஷயம். இந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஆமாண்டா, அதுவும் உண்மைதான். சரி வா, நீ வண்டியில ஏறுங்க, வீட்டுல விட்டுட்டு போறவா. ஹலோ, யாருங்க? அதான் பிரகாஷ் பேசுறேன்டா. சொல்லுடா பிரகாஷ், ஏன்டா இன்னத்துல ஃபோன் பண்ணிருக்க? அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ். இப்பதான் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. டேய் எந்த ஹாஸ்பிட்டல்டா? சொல்றா வரேன். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். வர வேண்டாம், எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? எவ்வளோடா வேணும் சொல்லுடா. கையில எவ்வளோ இருக்கு? சரிடா பிரகாஷ், இந்த அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபா இருக்கு, அனுப்பிச்சு விடுமா? சரிடா, பக்கத்து வீட்டுக்கார நம்பர் தரேன், ஜிபே பண்ணிவிடுறியா? சரி நம்பர் சொல்லுடா. ஒன்றும் இல்லைம்மா, பிரகாஷோட அப்பாவுக்கு சீரியஸா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களா, அதான் பணம் கேட்கலாம். நான் பிரகாஷோட ஃப்ரெண்டு தான். நேற்று அவங்க அப்பாவுக்கு முடியலன்னு ஃபோன் பண்ணியிருந்தான். அதான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு தகவலும் இல்லை. வந்தால் வீடு பூட்டி கிடக்கு. நேற்று நைட்டு ரொம்ப சீரியஸ்னு தான் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஆனால் போகிற வழியிலேயே அவங்க அப்பா இறந்துட்டாரு. பாவம், சொந்த ஊர்லேயே அடக்கம் பண்ணலாம்னு அந்த ஆம்புலன்ஸ்லேயே மதுரைக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ஆள் சாகக்கூடிய மனுஷன் இல்லை. பிரகாஷ் பொண்டாட்டி மட்டும் நல்லா கவனிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த மனசு இருந்திருப்பாரு.
மாத்தி துணி இல்ல, எல்லாமே அழுக்கா இருக்கு. துவைச்சுக்கணுமா? நீ வச்ச வேலைக்காரி பாரு, உனக்கு துணி துவைச்சு போடுறதுக்கு. உன் பொண்டாட்டி உடம்பவே நீயும் போயிருந்த நாங்களாவது நிம்மதியா இருந்திருப்போம். கைகள் நல்லா இருந்தா நானே துவைச்சிருமா. உனக்கு வேலை சொல்ல மாட்டேன். எப்ப பார்த்தாலும் அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிட்டு இருக்கிற. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உன் பையனுக்கு பொண்டாட்டியா இல்ல உனக்கு பொண்டாட்டியா? இவ்வளவு நாள் அவ உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க எனக்கு இப்பதான் தெரியும். நீ உண்மை சொல்லுப்பா. ஏன் இப்பவும் நீ மறைக்கிற? எதுவா இருந்தாலும் நீ சொல்லு. ஏண்டாப்பா எதைய பெருசு பண்றது? என் மேல சத்தியமாடி சொல்லுப்பா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா. மதியம் தானே சாப்பாடு எப்படி கேட்டுறாத. இவன் நைட்டுக்கு தான் சாப்பாடு. இப்படி கேட்டுக்கிட்டு எருமை மாதிரி இருக்க மாட்டேன், பொங்கி இருக்க மாட்டேன். என்னம்மா வெளியே இருந்து ஏதோ ஒரு நாய் கத்துது? கத்தட்டும் இருந்து குழம்பு இப்பதான் எங்க அம்மா கூட்டி கொடுத்தேன். இதான் இருக்கு சாப்பிடு. என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை எதுக்குப்பா? நீ நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணுதா? நேத்து வரைக்கும் உங்களை நல்லா பாத்துக்கிறப்பா நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பத்தி கவலைப்படாதுப்பா, நான் வாழ்ந்து முடிச்சு கட்டு. அதனாலதான் சொல்றேன், நான் வேணுமா உங்க அப்பா வேணுமா? அவர் இங்க இருந்தா நான் உங்களோட வாழ மாட்டேன். முடியும் உங்க கையில. ஏன் உயிரான வச்சிருக்கிறேன்? நீங்க எந்திரிங்க, சாப்பிடுங்க. எந்திரிங்க எந்திரிங்க ஏங்க எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க, என்னாச்சுங்க? ஏங்க எந்திரிங்க. ஐயோ எந்திரிங்க. ஏங்க என்னாச்சுங்க? எந்திரிங்க. தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. ஏங்க எந்திரிங்க. என்னாச்சுங்க? எந்திரிங்க. தப்பு பண்ணிட்டேனே. என்னாச்சுங்க? எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க. மாமா மாமா எந்திரிக்க சொல்லுங்க மாமா. தப்பு பண்ணிட்டேன் மாமா. எந்திரிக்க சொல்லுங்க. எந்திரிங்க. தப்பு பண்ணிட்டேனே. மாமா எந்திரிக்க சொல்லுங்க மாமா. எந்திரிங்க. எந்திரிங்க.
மாமா 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 என்னங்க மாமா மாமா அம்மா 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 ஏம்மா என்ன வேணும்? ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கம்மா. வீட்டு வேலை இருக்கு, செய்யறியா? செய்யறம்மா. ஏற்கனவே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தம்மா, பொண்ணு பிரசவத்துக்கு போயிட்டா, வரத்துக்கு 2 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீ செய்யறியா? செய்யறம்மா. சரி வா. சரிம்மா. இந்த பாத்திரத்தை எல்லாம் சுத்தமா விளக்கு. யாரு என்னன்னே தெரியாம வேலைக்கு வச்சிருக்கிறேன். இங்க கை சுத்தம் முக்கியம். சரிங்கம்மா. பார்த்து நடந்துக்கோ. சரிங்கம்மா. அம்மா ஒரே மயக்கமா இருக்கு, இந்த டீ கிடைக்குமா? இன்னும் வந்து வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டீயா? விளக்கிட்டு வா, வச்சு தரேன். சரிம்மா. அம்மா பாத்திரலாம் வளர்க்கிட்டம்மா. டீ குடிங்கம்மா. வீட்டை கூப்பிட்டு தரேன். சரிங்கம்மா. மேல அழுக்கு துணி எல்லாம் இருக்கு, சீக்கிரம் இதை குடிச்சிட்டு போய் துவைச்சிரு. பார்த்து குடி. இந்த டம்ளர் யாருக்கு ஒப்பனாகவுமா விலைக்கு வச்சுட்டு போ. அம்மா நீங்க சொன்ன மாதிரி மேல துணியெல்லாம் துவைச்சு வச்சுட்டம்மா. சரி, நாளைக்கு கொஞ்சம் நேரமா வந்துரு. சரிங்கம்மா. அம்மா நேத்துல இருந்து சாப்பிடல, ரொம்ப பசிக்குதும்மா. நீங்க சாப்பாடு தரீங்களா? நாங்க இன்னைக்கு விரதம், காலையில இருந்து எதுவுமே செய்யல. நேத்து பழைய சோறு இருக்கு, கொஞ்சம் சாப்பிடுறியா? சாப்பிடுறேம்மா. இந்தா.
சாப்பிடு. இருந்து குழம்பு இப்பதான் எங்க அம்மாவுக்கு ஊத்தி கொடுத்தேன். இதான் இருக்கு சாப்பிடு. மோகன் நீ என்ன நல்லா பாத்துக்கிறோன்னு தான் சொல்லி நினைச்சிட்டு இருப்போம்மா. நீ இப்படி பண்றியம்மா? நான் என்ன சாப்பாடு பண்ணா பட்டினி போடுறேனா? ஏமா நீ இப்படி திட்டிட்டு போற சார் என் உடம்புல ஒட்டுமா? ஒட்டாமைய கவலைங்காட்டி அப்படி உட்காந்துட்டு இருக்கிற. ஒட்டல போய் சாவு. நீலாம் கழுவுற கையில சோறு திங்கும் போது இப்படி பேசுற. நல்லா இருந்துட்டா அவ்வளவுதான். தேவி தேவி எப்படிமா இருக்க? நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருந்தா என்னமா இருக்கும்? அழாதம்மா. வாங்கப்பா. வரேண்ணா. என்ன பிரகாஷ், நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்காங்கப்பா. தேவிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்பா நீ கேட்கவே இல்லை. உன்னைத்தான் 3 மாசமா கேட்கறேன்னு, நீ தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் ஏற்பாடு பண்றீங்க? பிரகாஷ், நீங்களே சொல்லுங்க. புருஷன் போனதுக்கு அப்புறம் தேவி இந்த வீட்டுல தனியா இருந்து என்ன பண்ணுங்க? வீட்டுக்கு வாங்க வரமாட்டேங்க. ஆமாம்மா, அப்பா சொல்றது எனக்கு சரிந்தாம படுது. அண்ணன், நான் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவன் இந்த ஜென்மத்திலே தண்டனை கொடுத்துட்டான். அதனால என் புருஷன் வாழ்ந்த வீட்டிலே சாகுற வரைக்கும் வாழ்ந்துக்கிறேனே. என் அக்கா பையன் தேவியை 2வது அம்மா கட்டிக்க சம்மதிச்சுட்டான். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டா கல்யாணமே நடக்காது. அப்பா நீ தனியா விடுங்கப்பா. தேவி, இந்த சமுதாயத்துல ஒரு பொண்ணு தனியா வாழ்றது கஷ்டமா. அதனால அப்பா சொல்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டேன். அடுத்த வாரம் செம்மல முருகன் கோயில கல்யாணம் வச்சிருக்கேன். அவசியம் நீங்க கலந்துக்கணும். கண்டிப்பாப்பா. கிளம்புமா போலாம். ஏங்க எந்திரிங்க. அப்படியா? நான் குடிக்க மாட்டேன். தெரியாதுங்க, திருத்தி கொண்டு வாங்க. தேவி, நீ எனக்கு பிடிக்காது. ஏமா என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, அவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தான் தெரியும். சரி பரவாயில்ல, அதுக்கு போய் உள்ளார வச்சுட்டு பிரிட்ஜ் மேலே டானிக் வச்சிருக்கிறேன், அதை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடு. சரியா? அந்த பிரிட்ஜ் மேலே வச்சிருக்கிற அந்த டப்பாக்குள்ள பாரு. என்ன பாக்குற? கொண்டாந்து கொடு. அதை கொண்டு போய் கொடு. காலையில ஆனா அவன் அதை தான் குடிப்பான். வாடி என் மாமா கொண்டா. இல்ல குடி. நான் மட்டும் குடிப்பேன், நீ குடிக்கலாம். நல்லா நல்லா ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம். இல்ல குடி. போக போக பழக வேண்டியதான். குடி குடி. டேய் குர்ரா, வந்த உடனே குடிக்க சொன்னா எப்படிரா? போக பழக்குவா. குர்ரா எனக்கு. நடி போய் வெளியே போடுறி. என்னடி பண்ற?
ஏடி காலையிலேயே கறி எடுத்து கொடுத்துட்டு போனேன், இன்னும் மாதிரி ரெடி பண்ற? ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணிடுறேங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா, பசிக்குது. மா மா சாப்பிடலாம். டேய், நீ குடிச்சிட்டியாடா? நான் கடையிலேயே ஒரு பாட்டில் கம்ப்ளீட் தாம்மா வந்தேன். என்னடா அவ பண்றா? இன்னமா சமைக்கிறா? ஏய் ரெடி பண்ற, சீக்கிரம் எடுத்தாரு. ஏடி சரக்கா வாங்கி கொண்டு வருவா, ஒப்பனா கொண்டு வருவா. இந்த நாய் ஏன்டா நீ நினைக்கிற? உனக்கு என்ன அந்த நாய் மேல அவ்வளோ பாசமா? ஏன் இருக்காதா? இல்லை சொத்துக்காக தானே. டேய், நீ எனக்கு மாவனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேனடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. குடு, எல்லாத்தையும் நீயே குடிச்சிடாத. இதுடா. தேவி தேவி, ஏய் வெளியில ஏதோ ஒரு பிச்சைக்காரனை கத்திட்டு இருக்கான் பாரு. வாங்கப்பா. எங்கம்மா மாப்பிள்ளையும் அக்காவும்? உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காங்கப்பா, வாங்க உள்ள. ஆமா ராகுமாரே, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்குங்க. கை கஞ்சிட்டு வா, சாப்பிடலாம். இல்லைக்கா வேணாக்கா. இல்லைம்மா சாப்பிட்டு தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. ஏன் என்னாச்சு? வெளியில நீங்கன்னு தெரியாம நாய் கத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டேன். பசிக்கிட்டு சாப்பாடு கொடுமா. என்னம்மா வெளியே இருந்து ஏதோ ஒரு நாய் கத்துது? கத்துட்டு இன்னும் அமைதியா இருக்கீங்க? ஏ தம்பி, உன் மாப்பிள்ளை ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறான். அதுக்கு பணம் 10 லட்சம் ரூபாய் வேணும். 10 லட்சமா? ஆமாம், கொஞ்சம் உடனே ஏற்பாடு பண்ணு. அவ்வளோ பொறுத்து நான் எங்கே போகிறேன்? முதல்ல என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்டேன், நீ வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்ட. அவன் போய் சேர்ந்துட்டான். 2ஆம் தரமா என் பையனுக்கு கட்டி வச்ச. அப்புறம் நீ தானே எல்லாமே பண்ணணும். ஆமா, எனக்கும் சரியா வேலை வெட்டி இல்லை. உன் பொண்ணுக்கு புருஷன் கிடைச்சா போதுன்னு எனக்கு கட்டி வச்ச. உன் பொண்ணுக்கு 3 வேளை சோறு போட வேணாமா? என்னடா அமைதியா இருக்கிறேன்? உன் பேர்ல 1/2 ஏக்கரா காடு இருக்கு. அது எப்படி தேவிக்கு தான் வரும்? அதை வித்துடு. எனக்காக கேட்குறேன். உன் பொண்ணு நல்லா இருக்குதுன்னா சரி அப்பா, அதுக்கேப்பா. ஏமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் புரியாது. உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க, நான் வரேன். வாங்க வாங்க. சரிம்மா. வாங்க. சரிப்பா. சரி, ஒப்பம் கொடுக்குறாங்களா? நீ அடிக்காதீங்க, வலிக்குதுங்க, விட்டுருங்க. வலிக்குதுங்க, வலிக்குதுங்க, விட்டுருங்க. என் பையன் திங்கமில்ல.
யாருப்பா நீ? தேவியோட அண்ணன். அண்ணனா? என் தம்பிக்கு ஒரே பொண்ணு தான், அண்ணன் சொல்ற? மோகனோட ஃப்ரெண்டுங்க. அதானே பார்த்தேன். யாரோ தேவியோட அண்ணனா சொல்லிட்டு வந்திருக்கிறான். தேவி பார்த்துக்கலாம். எதுக்கு? என்ன தேவி, உடம்புக்கு சரியில்லையா? தேவி, என்ன கன்னத்துல காயம் வச்சாங்களா? ஓ, இந்த காயத்தை மறைக்கத்தான் போத்தி படுத்துண்டியா? ஏய், யாரியா நீ? திறந்த வீட்டுல நாய் போந்த மாதிரி. நான் நாய் தான், ஆனா நன்றியுள்ள நாய். மோகனோட உயிர் நண்பன். தேவி கையால ஒரு வேளை சாப்பிட்டுருக்கேன். அந்த நன்றிக்காக தான் பார்க்க வந்திருக்கேன். அந்த மோகன் சாப்பிட்ட எச்சலையில நான் தான் சாப்பிட்டேன்னு நினைச்சேன். நீயும் சாப்பிட்டுருப்ப போல தெரியுது. சும்மா பாசம் பொங்குது. சி, எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், என் வீட்டுக்கு வந்து ஏன் பையனை திட்டுறியா? ஏய், போடா வெளியா. ஏமா, இந்த நரகத்துல எப்படிமா நீ வாழ்ற? அண்ணே, இது என் தலைவிதி இல்ல. நீங்க போங்க. போறமா, அதுக்கு முன்னாடி மோகன்ட்டு வாங்கின 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போனாதாம்மா வந்தேன். அடடே தம்பி, பணம் கொடுக்க தான் வந்தியா? இது முதல்லயே சொல்லக்கூடாதா? சாரி பிரதர், இந்த பண விஷயத்தை நீங்க முதல்ல சொல்லக்கூடாதா? இது கடைசியா வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. கொண்டாங்க தேவி, உங்க அண்ணனுக்கு ஏதாவது சாப்பிடறது கொடுமா. அம்மா, முதல்ல சரக்கு வாங்கின கடங்காரங்கிட்ட 3000 தூக்கி எறிஞ்சிட்டு மீதி 7000 சரக்கு வாங்கிட்டு வாமா. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. அப்பப்ப பிளாக்ல கடன் வாங்குவோம். 3000 கடன் வாங்கிட்டேன். என்ன பேச்சு பேசுறான்? இப்ப கொண்டு அந்த 3000 மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சிட்டு 7000 சரக்கு வாங்கிட்டு வரேன். வரண்டா இப்பயே. கிளம்புறேன். அம்மா, அந்த சரக்கு எடுத்துட்டு வாமா. இருடா, எடுத்துட்டு வரேன். இந்தாடா. டேய் டேய், எல்லாம் குடிச்சிடாதடா, இன்னும் கொஞ்சம் குடுறா. இந்தாப்பா. டேய், எனக்கு இது பத்தவே பத்தாதுடா. போது குடிமா. நீ இல்லாதப்ப கொடுத்தாலும் என்னை போட்டு அடிக்கிற. எனக்கு இது எப்படிடா பத்தும்? போது குடிமா நீ. தேவி, தேவி, அம்மா தேவி. யாரு? அட நீயா? உள்ள வா. உட்காரு. ஆமாம்மா. வரோம் மாப்பிள்ள. அம்மா, மாமா ஒரு காப்பி போடும். அக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏப்பா அப்படி சொல்ற? எங்கக்கா தேவியை காணா? அவன் எங்கேயா கடைக்கு போயிருப்பா. காட்ட இருந்த கையோட பணத்தை வாங்கிட்டு நேராக இங்கே தான் நீ வீட்டுக்கு கூட போகணும். பணம் ரெடி ஆயிடுச்சா? இந்தாக்கா, ரெடியாக இருந்துச்சு. இதுல எவ்வளோ இருக்கு பணம்? அக்கா, நீ கேட்டது 10 லட்சம். இதில் 5 லட்சம் இருக்கு. காட்ட இருந்த எல்லா பணத்தையும் உங்கள்கிட்ட போகும். பொண்ணை கண்கள் எல்லாம் பார்த்துக்கா. தம்பி, என் பொண்ணு மாதிரி அவன் பாத்துக்கிறேன்.
மாமா இந்த பணத்தை வச்சு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேவியை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் மாமா. எங்கக்கா தேவியை காணா? அவன் வந்துடுவான். நீங்கள் அவசரம்னா போகிறனா போவேன். இல்லை மாப்பிள்ள, இருந்தே பார்த்துட்டு போயாரு. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு போயிருப்பாளோ? தேவிக்கு ஒரு ஃபோனை பண்ணுக்கா. தம்பி, அவள் ஃபோனை எங்கேயே வச்சுட்டு போயிட்டாள் போல இருக்கு. அவள் உங்கள் ஞாபகமாகவே இருக்குதுன்னு சொன்னான். நீங்கள் வீட்டில் போய் பார்த்துட்டு என்னன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. வீட்டுக்கு போயிருந்தா அத்தை என்ன எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பான். நீங்கள் வேலை வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி மாப்பா, நான் கிளம்புறேன். சரி மாமா. அம்மா, இவளை வேற அடிச்சு துரத்திட்டோம். எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. விடுடா, சனியன் தொலைஞ்சது, நம்மளுக்கு வர வேண்டியது வந்துடுச்சு. கோயிலுக்கு அவசரமாக ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. அப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லைப்பா, நான் தேவி வீட்டுக்கு போயிருந்தேன். என்னப்பா, தேவி எப்படி இருக்கா? அம்மா, நேற்று நான் தேவி பார்க்க போயிருந்தேன். அவளை அடித்து ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க போல தெரியுது. உடம்பெல்லாம் ஒரே காயம், கண்ணில் பார்க்கவே முடியலப்பா. என்னப்பா சொல்கிறேன்? இப்போ தானே காட்ட வந்து பணத்தை கொடுத்துட்டு வரேன். அம்மா, தேவி பார்த்தீங்களா? இல்லைப்பா, நான் வீட்டுக்கு போனதுலேருந்து தேவி அங்கே இல்லைப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? தேவி எங்கேன்னு கேட்டால் கடைக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு போயிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குப்பா. ஆமா, தேவி வீட்டில் போய் பார்த்தீங்களா? ஃபோன் பண்ணி கேட்டப்பா, வீட்டுக்கு வரலன்னு சொல்றாங்கப்பா. அவங்க அடிச்சு எங்கே திறந்துறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எங்க இருக்காளா, எப்படி இருக்காளா தெரியலையே. ஐயா, மனசு விடாதீங்க, வாங்க 2 பேருமே போய் தேடுவோம். போய் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். தெய்வமே தெரியுது பாருங்க. ஐயோ, பாருமா, தண்ணி கொண்டு வாங்கப்பா. தண்ணி. ஐயோ தேவி, தேவி, உனக்கு இந்த நிலைமை வரத்துக்கு நான் தானே காரணம். உன்னை கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை இந்த நிலைக்கு வர வச்சு தண்ணி குடிமா, தண்ணி குடிமா, தண்ணி அம்மா, அப்பா, நேற்று இருந்து இந்த பொண்ணு இங்கதான் இருக்கு. பைத்தியம்
அப்பா அம்மா படிக்கவே இல்லை. அம்மா அப்பா சரி அப்பா அம்மா ஐயோ நான் அப்பா அப்பா அம்மா யாரா ஆட்டுக்கறி என்னாச்சு? ஆட்டுக்கறி என்னாச்சு? இருமாப்பு